ஹாய், இந்த வீடியோவில் ஃபேஸார் டயக்ராமோட ஆர்எல் ஆர்சி ஆர்எல்சி சீரீஸ் சர்க்யூட்ஸோட ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம். ஏன் நான் 3 ப்ராப்ளமையும் ஒரே வீடியோவில் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணுலேயுமே நம்ம ஒரே மாதிரி தான் கால்குலேட் பண்ண போகிறோம். பட் ஃபேஸார் டயக்ராமில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். அதில் எந்த மாதிரி வந்தால் எந்த மாதிரி சேஞ்சஸ் அப்படின்ட்டு மூணையுமே நான் ஒரே வீடியோவில் சொன்னேன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் 3 ப்ராப்ளமையும் ஒரே வீடியோவில் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஆர்எல் சர்க்யூட்டோட ப்ராப்ளம் பாருங்கள். ஏ சீரீஸ் காம்பினேஷன் ஆஃப் 10 ohm ரெசிஸ்டன்ஸ் அண்டு 50 mH. ஸோ நமக்கு ஆர்எல் சர்க்யூட்ஸ்னால் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருவாங்க, ஒரு இண்டக்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருவாங்க. தட் இஸ் கனெக்டட் டு ஏ 50 Hz 220 volt சப்ளை. நமக்கு ஏசி சப்ளை கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ என்னெல்லாம் கால்குலேட் பண்ணணும்னா, கரண்ட் கால்குலேட் பண்ணணும், ஆக்டிவ் பவர் கால்குலேட் பண்ணணும், ரியாக்டிவ் பவர் கால்குலேட் பண்ணணும், அண்ட் ஆப்பரண்ட் பவர் கால்குலேட் பண்ணணும், அண்ட் ஆல்சோ estimate the voltage across R and L, draw the phasor diagram. ஸோ இவ்வளவும் நம்ம கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி ஆர்சி சர்க்யூட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆரோட வேல்யூவும் சியோட வேல்யூவும் அப்ளைட் வோல்டேஜ் வேல்யூவும் கொடுத்துருவாங்க. ரிமைனிங் அது எல்லாமே இதே மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஆர்எல் சர்க்யூட். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா டயக்ராம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ சீரீஸ் காம்பினேஷன் அப்படின்னு கொடுத்தாலே நமக்கு ஆர்எல் ஆர்சி ஆர்எல்சி சர்க்யூட் ட்ரா பண்ண தெரியணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்யூட் ட்ரா பண்ணுறது தான். சரியா? ஸோ ஆர்எல் சர்க்யூட்டுக்கு ரெசிஸ்டரும் இண்டக்டரும் கனெக்டட் இன் சீரீஸ். ஓகேவா? ரெசிஸ்டரோட வேல்யூ 10 ohm, இண்டக்டரோட வேல்யூ 50 mH. நம்ம கொடுக்கக்கூடிய அப்ளைட் வோல்டேஜ் 220 50 Hz. புரியுதுல? அதே மாதிரி ஆர்சி சர்க்யூட்ஸுக்கு ரெசிஸ்டன்ஸும் கெப்பாசிட்டன்ஸும் கனெக்டட் இன் சீரீஸ். அப்ளைடு வோல்டேஜ் என்ன அப்படிங்கிறத பார்த்து எழுதிக்கணும். அதே மாதிரி ஆர்எல்சி சர்க்யூட்ஸுக்கு இது மூணுமே வரும், ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர். ஸோ என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணிடலாம், இங்கே மென்ஷன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, கரண்ட் கால்குலேட் பண்ண கேட்டிருக்காங்க. இங்கே இம்பிடன்ஸ் வேல்யூ இங்கே இம்பிடன்ஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க. பட் இங்கே இம்பிடன்ஸ் வேல்யூ கேட்கல. ஆனால் கரண்டோட ஃபார்முலா என்ன? V = I/Z. இசட்னாலே we have to find impedance. ஸோ இம்பிடன்ஸ் ஃபார்முலா நமக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ ஆர்எல் சர்க்யூட்டோட இம்பிடன்ஸ் ஃபார்முலா Z = √R² XL². அதே இது ஆர்சிக்கு எக்ஸின்னு வரும். ஓகேவா? ஆர்எல்சி சர்க்யூட்டில் இது ரெண்டுலேயும் இது யூஸ் பண்ணாலே போதும். Z = R² + XL - XC (2). ஸோ இம்பிடன்ஸ் ஃபார்முலா கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மூணுக்குமே இம்பிடன்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலா தெரியும். Z = ஃபஸ்ட்டு ஃபார் RL R² + XL². XL நம்ம கால்குலேட் பண்ணணும். XLோட ஃபார்முலா என்ன? 2πfL. F கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஹெட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லை? ஸோ இந்த ஹெட்ஸ் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? எல்லாமே கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ ஹெட்ஸ் கொடுத்தாச்சு. ஓகேவா? மல்டிப்ளை கால்குலேட்டரில் கொடுத்தீங்கன்னா நமக்கு எக்ஸலோட வேல்யூ 15.708 ohm கிடைக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே XC கால்குலேட் பண்ணுறது 1/2πfC. ஓகேவா? சியோட வேல்யூ இந்த மைக்ரோ அப்படிங்கிறது 10⁻⁻6 கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூ அப்படின்ட்டு உங்களுக்கு இங்கே இருக்கும், ஷிஃப்ட் கொடுக்கணும். வேணா நான் ஒரு வாட்டி இதை டிவைட் பண்ணி காமிக்கிறேன். XC வேல்யூ 1/, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, 2 ஷிஃப்ட் பை. ஓகேவா? பை நான் இங்கே ஷிஃப்ட் கொடுத்துக்கிறேன், ×50 × 500. மியூ இங்கே இருக்குது பாருங்கள், 4க்கு மேலே மியூ ஈக்குவல் கொடுத்தோன்னா டேரெக்டாக வந்துடும் 6.366 ohm. ஓகேவா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும்னு இல்லை, டேரெக்டாகவும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே இம்பிடன்ஸ் வேல்யூ 2 கால்குலேட் பண்ணணும். எக்ஸல்னா என்ன கால்குலேட் பண்ணணும், எக்ஸினா என்னன்னு கால்குலேட் பண்ணணும். எக்ஸல் ஃபார்முலா இதுதான் 2πfL. எக்ஸியோட வேல்யூ இதுதான் 1/2πfC. ஸோ இந்த ப்ராப்ளமோட ஃப்ரீக்வன்சி என்ன அப்படிங்கிறத கரெக்டாக போட்டு கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம இம்பிடன்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஸோ இம்பிடன்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா Z = √10² + 15.708 ஸோ இதை நம்ம டேரெக்டாக ஈஸியாக நம்ம கால்குலேட்டரில் போடலாம். ரூட் போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி, கண்டிப்பாக இந்த ப்ராக்கெட் வெரி இம்பார்ட்டண்ட், 50² + 15.708² க்ளோஸ் த ப்ராக்கெட். ஓகேவா? ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ நான் இங்கே 50² கொடுத்துருக்கேன். தட் இஸ் 50 கிடையாது, 10.
ஓகே ஈக்குவல் டு 18.620 புரியுதுல்ல. ஸோ அதே மாதிரி எல்லா இசட் வேல்யூவையும் ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய கரண்டோட ஃபார்முலா என்னது? V by Z. V given டேட்டாவில் இருக்குது. நமக்கு 220 volt ஃபார் RLC சர்க்யூட், RC சர்க்யூட்டுக்கு 100, RLC சர்க்யூட்டுக்கு 220. ஓகேவா? ஸோ நமக்கு வேல்யூ தெரியும், போட்டுடலாம். ஸோ இசட்டோட வேல்யூ நம்ம இப்போ கால்குலேட் பண்ணியிருக்கோம். அந்த இசட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐயோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த ஐயை தான் நம்ம நிறைய இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண வேண்டி இருக்கும். ஓகேவா? ஸோ இம்பிடன்ஸ் கால்குலேட் பண்ணியாச்சு, கரண்ட் கால்குலேட் பண்ணியாச்சு, எனி பவர் ஆக்டிவ் பவர் கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த பவர் கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பவர் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் வந்து பவர் ஃபேக்டர்னா cos 5. ஓகேவா? ஸோ இம்பிடன்ஸ், அப்புறமா கரண்ட் கேட்பாங்க, அப்புறம் பவர் ஃபேக்டர் கேட்பாங்க. cos 5 is equal to R by Z. மூணுக்குமே ஒரே ஃபார்முலா தான். 5 கால்குலேட் பண்ணோன்னா cos இன்வர்ஸ் R by Z. எல்லாமே இனி உள்ளது எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். இவ்வளோ இடத்துலேருந்து அது டிஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா cos 5 R வேல்யூ தெரியும், Z வேல்யூ தெரியும். கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு cos 5ஓட வேல்யூ கிடச்சிரும். அதிலேருந்து 5 கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. புரியுதில்ல? ஸோ ஒரு ப்ராப்ளம் மட்டும் நான் உங்களுக்கு கால்குலேட்டரில் போட்டு காமிக்கிறேன். தட் இஸ் 10 divided by 18.620 equal to 0.5370. ஓகேவா? இப்போ இது வந்து cos 5ஓட வேல்யூ. இது 5ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணணும்னா cos இன்வர்ஸ். அப்போ ஷிஃப்ட் cos இன்வர்ஸ் ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 57.52. ஓகேவா? ஸோ நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. ஸோ எல்லாமே கால்குலேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னா ஆக்டிவ் பவரோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா P ஈக்குவல் டு VI cos 5. cos 5 நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. V given டேட்டாவில் இருக்குது, I நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு பவரோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி மூணுக்குமே அதே ஃபார்முலா தான், எந்த சேஞ்சுமே இல்லை. பட் நம்ம கால்குலேட் பண்ணும்போது கரண்ட் cos 5ஓட வேல்யூ டிஃபர் ஆகும். ஸோ அந்த வேல்யூ போடும்போது ஆன்சர் வில் பி டிஃபரெண்ட். புரியுதுல்ல? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டிவ் பவர் வந்து Q ஈக்குவல் டு VI sin 5. இப்போ sin 5 நம்ம கால்குலேட் பண்ணல, பட் 5ஓட வேல்யூ நமக்கு தெரியும். அப்போ ஆக்டிவ் பவர் வந்து நமக்கு ரியல் இமேஜினரி 2 டேர்ம் இருக்குது, கரெக்டாக? அப்போ ஆக்டிவ் பவர் இருக்கும், ரியாக்டிவ் பவர் இருக்கும். அதனால தான் நம்ம ரெண்டுமே கால்குலேட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்ளமில் மென்ஷன் பண்ணலைன்னா நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டாம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பவர் ரியாக்டிவ் பவர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்டிவ் பவரை நான் Pன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன், ரியாக்டிவ் பவரை Qன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ P ஈக்குவல் டு VI cos 5, Q ஈக்குவல் டு VI sin 5. அப்போ V வேல்யூ தெரியும், I வேல்யூ தெரியும், sin 5ஓட வேல்யூ நம்ம இங்கே கால்குலேட் பண்ணிட்டோம் 57.5203. ஸோ இதை கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். தட் இஸ் 220 into 11.81 into sin of 57.5203 equal to 2191.58. So that is 79. Okay va? So that is watt. Reactive power is watt. So எல்லாமே நம்ம reactive power calculate பண்ணியாச்சு. ஓகே, இது வரைக்கும் கிளியராக புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் வந்து apparent power. apparent powerோட ஃபார்முலா நமக்கு தெரியும், ஈஸி. தட் இஸ் P ஈக்குவல் டு V இன்டூ I. Vயும் தெரியும், ஐயும் தெரியும். கொடுத்தீங்கன்னா வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட மூணுக்குமே ஒரே மாதிரி வரும். அதனால தான் நான் இதை வந்து ஒரே வீடியோவில் எடுத்தேன். ஓகேவா? இப்போ நம்ம ஃபைனலாக ட்ரா பண்ண போகிறது ஃபேஸார் டயக்ராம். ஓகேவா? ஸோ ஃபேஸார் டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் ஆரல் சர்க்யூட் எல்லாமே ஐயை தான் நம்ம ரெஃபரன்ஸாக இங்கே எடுத்துக்க போகிறோம். ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபேஸார் டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறது, ஏன் ஐயை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துருப்பேன். நமக்கு ஐ வந்து சீரீஸ் சர்க்யூட்டில் சேம், கரண்ட் வந்து சேம் ஃபார் ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் சேமாக இருக்கும். ஸோ அதனால நம்ம கரண்ட்டை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் ட்ரா பண்ணுறது தான் ஃபேஸார் டயக்ராம். ரெசிஸ்டரோட வோல்டேஜ் என்ன, இண்டக்டரோட வோல்டேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம போடுறதுக்கு பேர் தான் ஃபேஸார் டயக்ராம். ஸோ கரண்ட்டை ரெஃபரன்ஸ் பாயிண்டாக எடுத்தாச்சு. நமக்கு இந்த கரண்ட்லேருந்து வோல்டேஜ் வந்து எப்படி இருக்கும்னா 90 டிகிரி, அதாவது லீடிங்கில் இருக்கும்.
ஓகேவா? இண்டக்டருக்கு லீடிங்கில் இருக்கும், கெப்பாசிட்டருக்கு லேகிங்கில் இருக்கும். ஸோ நம்மளோட 5 வேல்யூ இருக்குல்ல, ஸோ இங்கே 5ஓட வேல்யூ என்னது நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் 57.5203. அந்த ஆங்கிளை இங்கே போடணும். வெரி சிம்பிள். ஓகேவா? நீங்கள் அந்த டயக்ராம் ப்ரீவியஸில் ஃபேஸார் டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்துருந்தீங்கன்னா இது ஈஸியாக புரிஞ்சிடும். கெப்பாசிட்டன்ஸுக்கு 90 டிகிரி லேகிங்கில் இருக்கும். ஓகேவா? 5ஓட வேல்யூ நம்ம இங்கே கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த 5 ஆங்கிளோட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அதே இது இண்டக்டாருக்கு ஆர்எல்சி சர்க்யூட்ஸுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது இது கெப்பாசிட்டிவ் சர்க்யூட்டா இண்டக்டிவ் சர்க்யூட்டான்னு ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு செக். ஓகேவா? அப்போது எப்படி செக் பண்ணணும்? எந்த ரியாக்டிவ் வேல்யூ ஹையாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ்எல்லும் எக்ஸியோட வேல்யூவே நம்ம இப்போ செக் பண்ணிடலாம். ஸோ இங்கே எக்ஸ்எல் எக்ஸி ரெண்டுமே நம்ம இதில் கால்குலேட் பண்ணியிருப்போம். பாருங்கள், எக்ஸ்எல்லோட வேல்யூ 94.247, எக்ஸியோட வேல்யூ 48.228. அப்போ இது என்ன சர்க்யூட்? இண்டக்டிவ் சர்க்யூட். அதாவது எக்ஸ்எல் இஸ் கிரேட்டர் தேன் எக்ஸி. எக்ஸி வந்து கம்மியாக இருக்குது. அப்போ இண்டக்டிவ்னா நமக்கு பாசிட்டிவ் சைடு வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கெப்பாசிட்டிவ்னா நெகட்டிவ் சைடு வரும். புரியுதுல? ஸோ இண்டக்டிவ்னா பாசிட்டிவ் சைடு வரும். சேம் நமக்கு கெப்பாசிட்டிவோட வேல்யூ வெரி லெஸ். ஸோ அந்த லெஸ் வேல்யூவை இங்கே மென்ஷன் பண்ணி தட் இஸ் விஎல் மைனஸ் விசி. ஸோ ஆங்கிளை அங்கே ரெப்ரசன்ட் பண்ணணும். புரியுதுல? ஸோ இப்போது சப்போஸ் நமக்கு என்னெல்லாம் கேட்பாங்க எக்ஸ்ட்ரா அப்படின்னா, இந்த ப்ராப்ளமில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ஈச் எலமெண்ட். voltage drop across each element na voltage drop across resistor calculate பண்ணனும், voltage drop across inductor and voltage drop across capacitor மூணுமே calculate பண்ணனும். அப்போ resistor ஓட formula just ohms law தான் V equal to I into R. அப்போ ஐயும் தெரியும் ஆரும் தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணோன்னா VR கிடச்சிரும். வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர்னா VL is equal to I into XL. நம்ம XL calculate பண்ணியாச்சு, ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா கிடச்சிரும். வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் கெப்பாசிட்டர்னா VC equal to I into XC. ஸோ எல்லா வேல்யூவுமே கிடச்சிரும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த 3 ப்ராப்ளமுமே என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, இந்த 3 ப்ராப்ளமில் எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்குது, ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை, ஈஸியாக நமக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.